ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன வறுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் வறுவல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 2 பாவக்காய் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கழுவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாமே கட் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி முதல்ல கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இதில் லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் ஒரு பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு, அதே வானலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் கீனி வச்சுருக்க 2 பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பாவக்காவையும் கொட்டி நல்லா கலரி விட்டுக்கலாம். பாவக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதோட கசப்பு தன்மை இருந்தால் மட்டும்தான் உடம்புக்கு அதோட சத்துக்கள் சேரும். நல்லா கசக்கும் அப்படின்ட்டு யாரும் பாவக்காய் ஒதுக்காதீங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி தேவையான உப்பும் போட்டு மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். பாவக்காய்லாம் நல்லா வெந்ததும் அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். மூடி வச்சோன்னே மிளகாய்த்தூள் வாடையெல்லாம் போனதும் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் பாவக்காய் வறுவல் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.